தமிழ்நாடு 39 சீட்ல இருந்து 30 அல்லது 31 இந்த மாதிரி குறையுது அப்படின்னா இதனால என்னங்க பிரச்சனை? இதன் மூலம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் மட்டும் ஒரு சட்டத்தை முடிவு பண்ணால் நிறைவேற்ற முடியும். இந்த இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த மாநிலங்கள் தான் பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் இடங்களை வைத்துக்கொண்டு முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமையை தகுதிக்கு அவங்க போயிடுவாங்க, இடத்துக்கு போயிடுவாங்க. ஓ, அங்கேயே மெஜாரிட்டி கிடைச்சிரும். பாஜக இனி இந்தியா முழுக்க வாக்கு வாங்கி எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரணும். ஆமா, தென்னிந்தியாவோ வடகிழக்கோ அவங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஏன்னா ரெண்டுலையுமே சீட்டு குறைய போகுது. வடகிழக்குலேயே மக்கள் தொகை குறைவு தானே, ஏற்கனவே அங்கே சீட்டு குறைவு. அப்போ இந்தி பெல்ட்டில் ஜெயிச்சாலே இந்தியாவை நீங்கள் ஆள முடியும், சட்டங்கள் கொண்டு வர முடியும், என்ன வேணா செய்யலாம், தேவைப்பட்ட இந்து ராஷ்டிரத்தையும் அறிவிக்கலாம். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்க மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி பெற்று விட்டால் போதும். இப்ப அப்படி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிக்கலாமா? தாராளமா நிறைவேற்றிக்கலாம். 2011 சென்சஸ் படியே 50% மக்கள் தொகை அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் இருக்குது. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கும்போது தொகுதிகளும் 50% வந்துருச்சுன்னா மெஜாரிட்டி அவங்க தானே. அதனால எதை வேணா அவங்க நிறைவேற்ற முடியும். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் நமக்கு சவாலாக இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு, இந்துத்துவாவுக்கு அப்படின்னு அவங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்தபடியாக இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா, அதுவும் இதோட சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் அவங்களுக்கு ஈஸியாயிரும். இல்லை, அதுவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் கொடுத்த பரிந்துரைகள் இன்னும் அதை குறித்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது முடிந்த பிறகு அதையும் அவங்க பேசி முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஒரே சமயத்தில் பாரதிய ஜனதா மத்தியிலும் ஆட்சியை பிடிக்கும், பல மாநிலங்கள்லையும் ஆட்சியை பிடிக்கும். தமிழ்நாடு மாதிரி 1-2 ஸ்டேட்டு மாறி போகலாமே தவிர எல்லாத்துலேயும் அந்த நரேட்டிவ் செட் பண்ணி ஒரே இதாக ஒரு அலையை உருவாக்கி அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சனை, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சனைன்னு பிரிச்சுலாம் பேச முடியாது, எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுவாங்க. அதுவும் இவர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு தான் வழிவகுக்கும். அதனால் மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி மறுவரையறையை இவர்கள் எப்படி செய்ய போகிறாங்க, என்ன சதித்திட்டம் வச்சுருக்கிறாங்க அப்படின்றதான் கவலைக்குரியது. அதனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி எங்களுடைய பங்கை நீங்கள் குறைத்தீர்கள் என்றால் நாங்கள் வீதிக்கு போராடுவோம், எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்னு அவ்வளோ தீவிரமாக பேசினதுக்கு காரணமே இதுதான்.